இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு தரிசனமும் நிறைவேறுதலும். தரிசனமும் நிறைவேறுதலும் என்கிற இந்த செய்தியை நெகேமியா புஸ்தகத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களோடு கூட பேச ஆண்டவர் என் சிந்தையை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெகேமியா 52 நாட்களில் எருசலேமின் அல்லது இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டி எழுப்பி விட்டான். 52 நாட்களில். அதற்கு காரணம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம். ஆமென். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, தரிசனம் இல்லாத இடங்களில் அல்ல தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் where there is no vision people will perish. தரிசனம், விஷன், பார்வை, தீர்க்கமான பார்வை இல்லாத இடங்களில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். சோ நம்ம அதாவது இன்னைக்கு தரிசனம் அப்படின்னாலே ஒரு கிளாரிட்டி இல்லை. தரிசனம் அப்படியா, ஆமா நான் கருப்பா பார்த்தேன், சிவப்பா பார்த்தேன். ஒருத்தர் சொல்லுவா புறா வந்துச்சுன்னாரு, ஒருத்தர் சொன்னா யானை வருது தரிசனத்துல, பூனை வருது. எது சொல்லுங்க? ஆமா. வாட் இஸ் விஷன்? தரிசனம் என்றால் என்ன? நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை நல்ல கவனிக்க கேட்கிறேன். அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாதிபதி பிரசிடென்ட் இருந்தார் நம்ம இந்தியாவில். அவர் சொன்னாரு, நீ தூங்கும் போது பார்க்கிறது சொப்பனம், உன்னை தூங்க விடாமல் செய்வது தரிசனம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் நம்மை தூங்க விடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தரிசனம், அப்போ நீங்க நினைக்கலாம் பாஸ்டர்ஸுக்கு தான் தரிசனம் இருக்கும். எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இதை நான் ரொம்ப அழுத்தமா சொல்ல விரும்புறேன். கர்த்தர் பயன்படுத்துறது ஏதோ ஊழியர்களை மட்டும் அல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் இந்த எழுப்புதலிலே பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். இது யாரோ ஊழியருக்கு கொடுத்த வரம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம தான் விசுவாசின்னா என்ன, சர்ச்சுக்கு போக வேண்டியது, அட்டெண்டன்ஸ் போட வேண்டியது, காணிக்கை தசமமாக கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. இல்லை இல்லை, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க நான் மிக தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தரிசனம்னா என்னன்னா, இப்ப நான் சொல்றதுக்கு பின்னால நீங்க ரிப்பீட் பண்ணணும். சொல்லுவீங்களா? திரும்ப சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எந்த நோக்கத்திற்காக, இல்ல இல்ல இன்னொன்னு சொல்லுங்க. என்னை கொண்டு, சத்தமா என்னை கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க பின்னால இருக்கிறவங்க, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் தருகிற பாரம், அதான் தரிசனம். ஒரு மனிதனை கொண்டு, ஒரு விசுவாசியை கொண்டு, ஒரு ஊழியனை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய அவர் விரும்பினால் அதை அவனுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அந்த பாரத்தை, அந்த பாரம் அவனை தூங்க விடாது. இங்க இருக்கிற நான் ஒவ்வொருவரையும் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்குள் கர்த்தர் ஏதோ ஒரு பாரத்தை போட்டிருக்கார். அது உங்கள் கிராமத்தை குறித்த பாரமாக இருக்கலாம், சபைகளின் நிலையை குறித்த பாரமாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத உங்கள் சொந்தங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரமா இருக்கலாம். இந்த சவுதி அரேபியால ஒரு எழுப்புதல் வரணும், இங்க இருக்கிற மக்களும் தேவனை அறிய வேண்டும் என்ற பாரமா இருக்கலாம்.
ஆமென். ஏதோ ஒரு பாரத்தை நீங்கள் தேவனோடு உறவாடுவது உண்மையானால், நீங்கள் தேவனோடு சரியான உறவை வைத்திருப்பது உண்மையானால், கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பாரத்தை போட்டிருப்பார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு ஆண்டவர் எனக்கு போட்ட பாரம் வாலிபர்களை குறித்த பாரம். ஆமென். வாலிப பிள்ளைகள் எங்க சபையில நான் அநேக ஆண்டுகளாக நான் வாலிப பிள்ளைகளை நடத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். எங்க வீட்டில் தினந்தோறும் ஜெபம் நடக்கும். எங்க வீட்டில் தினந்தோறும் 50 வாலிபர்கள் கூடுவார்கள். வேலைக்கு போவான், ஸ்கூலுக்கு போவான், காலேஜ் போவான். 8 மணி ஆனால் எல்லாரும் எங்க வீட்டில் இருப்பான். சரி, நாளைக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போனோம், சீக்கிரம் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம் நாங்கள் முழங்கால் போடுவோம். எங்கள் ஜெபம் முடிகிறது விடியற்காலை 3 மணி 4 மணிக்கு தான். தினந்தோறும் ஜெபிப்போம். வாலிபர்கள் உருவாகணும், வாலிப ஊழியர்கள் எழும்பணும், தேசத்தை அசைக்கணும் என்கிற ஒரு பாரம், எழுப்புதலை குறித்த பாரம். இப்போ நம்ம இந்திய தேசத்தின் நிலைகள், தேசங்களின் நிலைகளை பார்க்கும்போது, அதெல்லாம் நியூஸ் கேள்விப்படும் போது ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பாரத்தை போட்டிருப்பார். அந்த பாரம் தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆமென். நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேர், நான் ஒவ்வொருத்தரையும் கேட்க நேரம் இல்லை, எனக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பாரத்தை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கருத்தை உயர்த்தி காண்பீங்கப்பா. அல்லையெல்லாம் சொல்ல வேண்டாம், உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கியா, எங்க சபையை குறித்த பாரம், வாலிபர்களை குறித்த பாரம், அடுத்த சந்ததி எழும்பணும்னு ஒரு பாரம். ஆண்டவரே, இந்தியாவிலே நடக்கிற அக்கிரமங்கள், அடையாளங்கள், ஐயோ ஆண்டவரே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். ஆண்டவரே, செத்து போன சபைகளுக்குள்ளே ஜீவன் வரணும். ஆமென். தேவனை விட்டு வழி விலகி போன ஜனங்கள் திரும்ப தேவன் அண்டையில சேரணும், ஒரு பாரம். அப்ப கவனிங்க, இங்க இருக்கிற அத்தனை, அதாவது யாரெல்லாம் தேவனோடு நெருங்கின உறவை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் அந்த பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிம்பிள். நீங்க தேவனோடு நெருங்க நெருங்க அவருடைய பாரம் என்னுடைய பாரமாக மாறிவிடும். அவர் எனக்குள்ளதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. அவன் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த காமன் மீட்டிங்ல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் இதை புரிந்து கொண்டு, அப்ப பாரம் அதுதான் தரிசனம். ஓகே, இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் தரிசனம் இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்ற நெகேமியா என்ன செய்தார், அதை நாம் செய்யணும். அப்போ அந்த பாரத்தை எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உண்மையானா, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் வேற யாரையும் பயன்படுத்த மாட்டாரு, உங்களையே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். I want to encourage you this morning. உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சோ இந்த நெகேமியா 52 நாட்களில் முடித்தான். ஆனால் அதற்கு எத்தனை மாதங்கள் அவன் ஜெபித்தான் தெரியுமா? 4 மாதங்கள் அவன் ஜெபித்தான். நீங்க நெகேமியா 1:1 வாசித்தீங்கன்னா 20ஆம் வருடம் கிஸ்லேயு மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தா என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நிசான் மாதம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் 4 மாதங்கள். 4 months. 4 into 30 எத்தனை? 120 நாட்கள் நெகேமியா ஜெபித்தான். 52 நாட்களில் கட்டி முடித்து விட்டான். ஆனா இன்னைக்கு ஜெபம் இல்லாமல், விலைக்கரையம் செலுத்தாமல் நான் தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று எழும்பினால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். ஜெபம் இல்லாமல் ஒருவனும் ஒன்றையும் செய்ய முடியாது. ஜெபிக்கிறவன் மட்டுமே சாதிப்பான். ஜெபிக்கிறவன் மட்டுமே தேசத்தை அசைக்கிற, தேசங்களை அசைக்கிற பாத்திரமாக மாறிவிடுவான். ஹல்லேலூயா. நீங்க இதை மறந்துடக்கூடாது. என்னை கொண்டு, மறுபடியும் சொல்லுங்க, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் தருகிற பாரம், அதுதான் தரிசனம். நெகேமியாவுடைய ஜெபத்தை 4வது வசனம்
ஐந்தாவது அதிகாரம் 19வது வசனம், 6வது அதிகாரம் 19வது வசனம், 13, 14 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா நெகேமியாவுடைய ஜெபம், அதே போல தானியேலுடைய ஜெபம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முன்மாதிரியான ஜெபங்கள். நல்ல கவனிங்க. ஒரு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னா 3 காரியம் நடக்கும், 3 காலங்கள். அதை நான் மோசேயுடைய வாழ்க்கை குறித்து சொல்றேன். மோசேயுடைய வாழ்நாள் எத்தனை வருஷம்? எல்லாரும் பேசணும். 120 வருஷம். அதை 3ஆக பிரித்தால் 40 வருஷம். முதல் 40 வருஷம் ஆண்டவர் முதல் 40 வருஷம் ஆண்டவர் அவனுக்காக கிரியை செய்தார். சொல்லுங்க, முதல் 40 வருஷம் அவனுக்காக. சொல்லுங்க, அவனுக்காக ஆண்டவர் கிரியை செய்தார். அடுத்த 40 வருஷம் அவனுக்குள் கிரியை செய்தார். அடுத்த 40 வருஷம் அவனை கொண்டு கிரியை செய்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உனக்காக மற்ற காரியங்களை, ஒருவேளை பிள்ளை பிறந்த உடனே எபிரெய பிள்ளை மரிக்க வேண்டும் அல்லது நதியிலே போட்டு விட வேண்டும், பிசாசு தந்திரமாக பிளான் வச்சிருந்தாலும் கர்த்தர் மோசேக்காக அங்கே காரியங்களை செய்கிறார். அவனுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஏன்னா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ உங்களை கர்த்தர் ஒரு பர்பஸுக்காக, நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்து விட்டால் முதலில் கர்த்தர் உங்களுக்காக ஆமென் காரியங்களை அவர் செய்வார், உங்களுக்காக கிரியை செய்வார். இரண்டாவது, உங்களுக்குள் கிரியை செய்வார். உங்களை அதற்காக ஒரு சில வனாந்திர பாதையில நடத்துவாரு, ஒரு சில கடினமான பாதையில நடத்துவாரு. ஆமென். தாங்க முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தர் அனுமதிப்பார். நான் நேற்று சொன்னேன், வனாந்திரம் என்னை அழிப்பதற்காக அல்ல, ஆமென், வனாந்திரம் என்னை உருவாக்குவதற்காக. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டு செய்து முடிக்க கர்த்தர் என்னை உருவாக்குகிறார். மோசேயை கர்த்தர் உருவாக்கினார். மூணாவதாக, அவனை கொண்டு. சொல்லுங்க, அவனுக்காக, அவனுக்குள், அவனை கொண்டு. மறுபடியும் சொல்லுங்க, அவனுக்காக, அவனுக்குள், அவனை கொண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சோ மோசேயின் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்றாரோ அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. சோ கவனிங்க, நல்ல கவனிங்க. நிறைய காரியங்களை குறித்து பேசணும், ஆனா நேரம் பயங்கரமா போய் கொண்டிருக்கிறது. ஆமென். மோசேக்குள்ளே கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:19 பவுல் சொல்கிறார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பிலிப்பியர் 3:12 சொல்லும்போது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்று அங்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் யோவான் 17:4 நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. இப்படி நம்மால செய்ய முடியுமா? தேவ சித்தத்தை நாம் செய்ய முடியுமா? ஆமென். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்க ஊர்ல, கிராமத்துல உங்களை கர்த்தர் பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க வேலை செய்யற கம்பெனியில கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதற்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கணும். என்னை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை என்னை கொண்டு. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சம்டைம்ஸ் பைபாஸ் பண்ணிடுவாரு. ஆண்டவர் நிறைய நேரத்தில் பைபாஸ் பண்ணி போயிடுவார். ஏன்? அவருடைய சித்தத்திற்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் நான் காலதாமதம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் என்ன பின்னாலேயே வருவாரு, சொல்லிட்டே இருப்பாரு, இன்னைக்கு எழும்புவான், நாளைக்கு எழும்புவான்னு பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் நான் தேவ சித்தத்தையோடைய அவசரத்தையோ நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது கர்த்தர் வேற யாராவது எழுப்பிடுவாரு.
அதைத்தான் மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்ல, இந்த காலத்திற்காகத்தான் கர்த்தர் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். நீ இல்லைன்னா யூதருக்கு ரட்சிப்பு வேறு ஒரு இடத்துல இருந்து வரும், ரட்சிப்பு வரும், கர்த்தர் கிரியை செய்வார், எழுப்புதல் வரும். ஆனா உனக்கு அதில் பங்கு இருக்காது. ஆமென். அதனால நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை என்னை கொண்டே செய்து முடித்து விடுவீராக. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? என்னை கொண்டு ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க தந்த பாரத்தை, எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை வேற யாரை கொண்டோ செய்வதற்கல்ல, கர்த்தர் எனக்குள் பாரம் கொடுத்தது, என்னை கொண்டே கர்த்தர் கிரியை செய்யத்தான் கர்த்தர் எனக்குள்ளே அந்த பாரத்தையும் அந்த தரிசனத்தையும் வைத்திருக்கிறார். கவனிங்க, தேவ சித்தம் செய்ய நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்கு இதுவரை நீங்கள் சந்தித்திராத பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். சத்துரு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஆமீன். ஏன்னா நீங்க தேவ சித்தம் செய்வதனாலே எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று பல முனைகளில் உங்களுக்கு அழுத்தம் தருவான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பது. ஆமென். தேவ சித்தம் செய்யணும், தரிசனத்தை நிறைவேற்றணும் என்று தரிசனத்தோடு முன்னேறுகிற ஒருவன் சந்திக்கிற பிரச்சனைகள் பயங்கரமானது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்வார். இந்த நெகேமியா புஸ்தகத்தில் இந்த நெகேமியா சந்தித்த காரியங்களை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் அநேக முறை நெகேமியா புஸ்தகத்தை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், தெரிந்த காரியம்தான். ஆனால் இந்த கால நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். தயவு செய்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க நான் கேட்கிறேன். நெகேமியா 4வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, சரி நல்ல கவனிங்க. நீங்க இன்னைக்கு என்னை கொண்டு கர்த்தர் செய்யதான் எனக்குள்ள இந்த பாரத்தை வச்சிருக்காரா அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓ, அதுதான் தரிசனமா? நான் தரிசனம்னா என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் மைண்ட்ல கிளியர் பிக்சர் வந்துருச்சு. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டே செய்ய எனக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்தில் பாஸ் சாம்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க பள்ளியாடியில் சர்ச்சை கட்டினதை குறித்து சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு பாரத்தை போட்டாரு, நமக்கு தூக்கம் அவுட்டுன்னாரு. ஹலோ, இந்த மாதிரி இங்க இருக்கிற தேவ ஊழியர்கள், தேவதாசர்கள் எல்லாரும் சொல்ல முடியும். எல்லாம் தரிசனத்தை பிடித்து கொண்டுதான் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆமென். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம், உன்னை கொண்டு நான் தேசத்தில் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என்று பாரத்தை போட்ட பொழுது, அதை பலிபீடத்தில் வைத்து ஜெபித்த பொழுது, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேற யாரையும் கர்த்தர் எழுப்ப சித்தமா இல்லை. கர்த்தர் அவர்களை கொண்டே செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருந்தார். இவனா என்று சொன்னார்கள். தாவீது அவருடைய மாம்சத்தின்படி தகப்பனாகிய ஈசாய் சகோதரர்களுக்கு அப்பமும் காரியங்களும் கொடுத்து அனுப்பும் பொழுது அவன் அங்கே வந்து பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, எங்க அப்பா அனுப்பல, என்னை அபிஷேகித்தவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் தாவீதை குறித்து பேசும்போது சொல்லுவேன், தாவீதுடைய 3 விதமான ஓட்டங்கள். ஒன்று, அவன் இஸ்ரவேல் சேனைக்குள் ஓடினான். சொல்லுங்க, இஸ்ரவேல். ஆமா, இஸ்ரவேல் சேனை என்பது சபை. நமக்கு முதலாவது ஒரு ஓட்டம், சபைக்குள் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். சபைக்குள்ள உண்மையா ஓடினா கர்த்தர் எதிரியின் சேனைக்குள் உன்னை ஓட வைப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமென். விசுவாசிகள் முதல் நீங்கள் ஓட வேண்டிய இடம் எது? சத்தமா சொல்லுங்க. சபையை விட்டு அல்ல, சபைக்குள். இந்த தாவீது இஸ்ரவேல் சேனைக்குள் ஓடினான்.
தாவீது ஏன்டா நீ ஓடுறன்னா, எங்க அப்பா ஓட சொன்னாரு, நான் ஓடினேன். எதுக்கு ஓடுற? எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தத என் சகோதரருக்கு பகிர்ந்து கொடுக்க நான் ஓடுகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப தாவீது இரண்டாவது ஓட்டம் எங்கே ஓடுகிறான்? எதிரியின் ராணுவ தண்டையில் போறான், பெலிஸ்திய சேனைக்குள் ஓடுகிறான். தாவீது இப்ப யாருமே ஓட சொல்லலையே. இப்ப யாரு உன்னை ஓட சொன்னது? யாரும் ஓட சொல்லலையே. ஓடுறவன் எல்லாம் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். ராஜா யோனத்தான் எல்லாம் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். இப்போ முதல் கேட்டா அப்பா ஓட சொன்னார்னு, இப்ப ஏன்டா ஓடுறேன்னா, இப்ப தாவீது என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்ப நான் ஓடல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை ஓட வைக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை செய்யணும்னு விரும்பிட்டார்னா உன்னை கர்த்தர் ஓட வைப்பார், எதிரியின் சேனைக்குள் ஓட வைப்பார். மூன்றாவது, தாவீது பெலிஸ்தரண்டையில் ஓடி அவன் தலையை வெட்டினான். ஏன் தெரியுமா? செத்து போன சபை அப்பதான் எழும்பி வந்தது. ஹல்லேலூயா. So listen carefully. ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார், அதை நம்மை கொண்டு செய்ய கர்த்தர். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்படி தாவீது அங்கே ஆண்டவர் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கும் பொழுது அவருடைய சொந்த அண்ணமாரே அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்க? எல்லா ஊர்லயும் இந்த அண்ணமார் இருப்பான். நிறைய டியூப்லைட்டுக்கு புரியல. கர்த்தர் யாரையாவது எழுப்பினார்னா ஒரே தட்டா தட்டி உட்கார வைக்க எல்லா இடத்துலயும் இந்த அண்ணமார் இருப்பான். ஹலோ, ஆமா. அடுத்தது பார்த்து அண்ணமார, எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேவிட் ignored his brothers. I love that word. உங்களை கர்த்தர் எழுப்பும் போது இந்த தாவீது அண்ணமார் மாதிரி நிறைய பேர், நீ எங்கடா எழுப்புதல், வேலையை பாருல, நீ என்ன எழுப்புதல் சும்மா ஏதோ கேட்டு வந்திருக்க, உன்னை கொண்டு கர்த்தர். நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்கெல்லாம் சீனியர்ஸ். இது எல்லா ஊர்லயும் இருக்கு. சீனியர் ஜூனியர். நான் சீனியர், நீங்கெல்லாம் சொல்லுங்க. ஆண்ட சொல்ல, முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவான், பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவான். கர்த்தர் யாரை எந்த நேரத்தில் நம்ம அற்பமா நினைக்கிற ஒரு சிலரை கர்த்தர் எழுப்பி தன்னுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றி விடுவார். ஆமே. தடையா இருந்தா சவுல அப்படி தள்ளிட்டு தாவீதை கொண்டு வந்துடுவார். நான் திரும்ப நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சீசன் அநேகரை தள்ளி அநேக தாவீதுகளை கர்த்தர் எழுப்பி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் தீவிரம் காண்பிக்கிறார். God is in urgency. அவர் எழுப்புதல் அவசரத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த அண்ணமார ஜமாளிச்சிட்டான். அங்க பார்த்தா சீனியர் பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கார். யாரு சொல்லுங்க சார்? சவுல் உட்கார்ந்து இருக்கார். அவரு சொல்ற, அவர் வாயிலிருந்து விசுவாச வார்த்தையே வராது. தம்பி உன்னால முடியாது. அவர் சொல்றார், அவனை பாரு, அவன் தலைய பாரு, அவன் கிட்டத்தட்ட சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க ஒரு 14 அடி இருப்பான், 13, 14 அடி இருப்பான்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஆள் நிற்கிறான். ஆமென். இந்த அபிஷேகத்தை இழந்தவன் பார்வையும் கெட்டு போயிடும். ஆவிக்குரிய பார்வை அவனுக்கு சொல்லுங்க போயிடும். இந்த சிம்சோன் பண ஆசையினாலே கண்ணு போச்சு. என்ன ஆசை? பாலாக் ராஜா பணத்தையும் வெள்ளியும் வச்சு தங்கத்தை வச்சு காமிக்கிறான். இவன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போட்டுமான்னு கேட்கிறான். ஆண்டு சொன்ன, மரியாதையை போய் என்ன செய், வேலை செய், மரியாதையை போடா. அவன் பாலாக் ராஜா மறுபடியும் தங்கத்தை அடுக்கி, எப்பா வாயா வந்து ஊழியம் செய்யா, இந்த ஜனத்தை சபிக்கணும்னு கூப்பிடுறான். இவன் மறுபடியும் போய் பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் மாறுவாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மாற மாட்டார் தானே? ஆனா 2வது டைம் கேட்டப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாரு. என்ன நியாயம் சொல்லுங்க? ஏன் கொடுத்தாரு?
பேசுங்க. ஏன் கொடுத்தாரு? ரெண்டாவது டைம் இவர் பர்மிஷனே கொடுக்கலனாலே இவன் போயிருப்பான். புரியுதா? விளங்குதா உங்களுக்கு? இவர் பர்மிஷனே கொடுக்கலனாலும், ஏன்னா பண ஆசை ஒருத்தனை தேவ திட்டத்தை விட்டு துரத்திடும். பண ஆசை தேவனுடைய நடத்துதலெல்லாம் தள்ளிட்டு ஓடிடுவான். பண ஆசை எல்லாரையும் தடம் புரண்டு ஓட வச்சிரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, போ, ஆனா நான் சொல்றது தவிர்த்து ஏதாவது சொன்ன உன்னை முடிச்சிருவேண்டா. ஆமே. பர்மிஷன் கொடுத்துட்டு இவர் வந்துட்டாரு. ஆனா மனசு ஆறல. மனசு அவர் பார்த்தாரு, இப்பேற்பட்ட ஊழியன் தேவையாடா? காப்ரியல்னாரு. அவன் பட்டயத்தோட ரெடியா நிக்கிறான். பட்டயத்தோட போய் போட்டு வாடா. திருநெல்வேலி பாஷையில் போய் என்ன செய், ஒரே போடா போடுறான்னு சொல்லி அவன் வந்து தெருவில் அடிக்கிறான். பண ஆசை இவன் கண்களை, ஆவிக்குரிய கண்களை, தரிசன பார்வையை குருடாக்கி விட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கழுதிக்கு தெரியுது, தீர்க்கதரிசிக்கு தெரியல. இப்ப வர தீர்க்கதரிசி கூட உன் பர்ஸை தான் பார்க்குறான். ஹலோ, உன் பாக்கெட்ல என்ன கிரெடிட் கார்டு வச்சிருக்கு, டெபிட் கார்டு வச்சிருக்குன்னா இவனுக்கு ப்ராபசியே வருது. பாவத்தை குறித்து நீதியை குறித்து உணர்த்துகிற ஆவியானுடைய கிரியை இன்றைக்கு குறைந்து விட்டது. பண ஆசையை தூண்டுகிற தீர்க்க தரிசனங்களை கேட்டு ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் குறி சொல்ற ஆண்டவர் அல்ல, உன்னை தேவ சித்தத்திற்கு நேராக நடத்த ஆமென் கர்த்தர் கிரியை செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் பின்னால காரியங்கள் வரேன். அப்போ முதல்ல உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா நீங்கள் டிஸ்கரேஜே ஆக மாட்டீங்க. எனக்கு உங்களுக்குள்ள ஒரு அக்னியை போட்டிருக்காருல, அது யாராலும் அணைக்கவே முடியாது. உங்களுக்குள்ள தரிசனம் என்ற ஒரு அக்னியை கர்த்தர் போட்டிருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய உங்களுக்குள்ளே போட்ட அக்னியை யாராலும் அணைக்க முடியாது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் வந்து கீபோர்டு மட்டும் கொடுங்க பிரதர் ஒரு கார்டு சொல்லும் போது, ஸோ எங்க சபை, நான் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச் பிஎன் புது கோயம்புத்தூர், அந்த சபையில் நான் சொன்னேன், அங்கே தான் நான் அங்கம் வகிக்கிறேன். அங்கே நான் வாலிபர்களை பல ஆண்டுகளாக நடத்தி அவங்களை ஜெபத்தில் நடத்தி கொண்டிருந்தேன். அநேக ஊழியர்களை கர்த்தர் எங்கள் ஜெப குழுவிலிருந்து எழுப்பினார். அநேக மிஷனரிகளை எழுப்பினார். திடீரென்று ஒரு தம்பியை நான் வந்து டிசிப்ளின் பண்ணேன். அவன் செய்த காரியம் கேள்விப்பட்டு அவனை நான் கடிந்து கொண்டேன். ஆனால் அவன் என்னை குறித்து ஏதோ தவறாக சொல்லி அந்த ஜெபத்திற்கு வருவதை வாலிபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. கடைசியா 2 பேர், இன்னும் நான் 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றோம். 50 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண இடம். ஒரு நாள் காலையில் நான் சர்வீஸ் போகும்போது, நான் தான் ஆராதனை நடத்தணும். என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, பிசாசு ஜெயிச்சிட்டானா? ஆமென். நீங்க என்னென்னமோ சொன்னீங்களே, ப்ராஃபஸி சொன்னீங்களே, இந்த ஜெப குழுவிலிருந்து இன்னும் நிறைய பேர் எழுப்பேன்னு சொன்னீங்களே, எல்லாருமே வராமல் போயிட்டானே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், டே, பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுக்கப்பட்டது, வல்லமையும் அதிகாரமும் கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கு, நான் உன் கையில கொடுத்திருக்கிறேன். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. சி மைனர் கொடுங்க பிரதர். நான் அயன் பண்ணி என் ஷர்ட் பேண்ட் அயன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார். என்ன பாட்டு தெரியுமா? பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பாடுங்க. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். இரண்டாவது சரணம் என்ன தெரியுமா?
பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியம். பிசாசானவன் பொய்யன் தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்தியாவி நமக்குள்ளே, மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, சத்தியாவி சகலமும் போதித்து நடத்திடுவார். கடைசி சரணம் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, திரும்ப சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, Come on again, மறுபடியும் சொல்லுங்க, அணைத்திட யாராலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள கர்த்தர் போட்ட அக்கினியை யாரால அணைக்க முடியாதுன்னு. அவன் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேறுகிற திரையை அணையாதவர், அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர். அதனாலதான் ஃபாதர் பெர்க்மன் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்க பாட்டு, எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. உட்காருங்க. அப்போ எனக்குள்ள போட்ட அக்கினி தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணா, சவுல் டிஸ்கரேஜ் பண்ணா. ஆனா அவனுக்குள்ள போட்ட அக்கினியை அணைக்கவே முடியல. அவன் போனா ஒரே அடி, கோலியாத் கீழே விழுந்தான். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை அவனை கொண்டே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, வெளியிருந்து வருகிற பரியாசங்கள், சோர்வு, பிரச்சனைகள், இதெல்லாத்தையும் அவன் மேற்கொள்ள இந்த அதிகாரத்துல இடையில நெகேமியா ஜெபித்தான். எங்கள் தேவனே, இவன் ஆரம்பம் ஜெபமாக இருந்தது, போராட்டம் வந்த பொழுதும் ஜெபித்தான். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், பிசாசு அதை கெடுக்க முடியாது, பிசாசு அதை தடுக்க முடியாது. உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் வழுவாதபடி நம்மை காக்கிறவர், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் நம்மை கைவிடாதிருக்கிற தேவன். ஆமென். நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும், அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். கர்த்தர் நடத்துவார், இதுவரையும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். இதை ரொம்ப நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும். சும்மா பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து இப்படி சோம்பேறி கிறிஸ்தவனா மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல நிறைய ஊழியர்களும் என்ன செய்யறாங்கன்னா, பிரதர் உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் பிரதர், நீங்க தூங்குங்க பிரதர், ஆனா பணத்தை மட்டும் கொடுங்க. திருட்டு பையன், எல்லாம் கள்ள பையன். ஆமே. நான் சொல்லுவேன், உண்மையான ஊழியன்னா நீ ஜெபம் பண்ணு சொல்லணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு தடம் புரண்டு போயிருச்சு.
இந்த 24 பண்ற ஜெபம், 24 மணி நேரம் பண்ற ஜெபம் பண்றேன்னு யாரையும் நம்பாதீங்க. ஆமே. நான் புறஜாதிகளுக்காக புதுசா ரட்சிக்கப்பட்டு குழந்தையா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனா வளர்ந்த விசுவாசிகள் என்ன அடையாளம்? நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். வளர்ந்த வளர்ச்சி அதுதான். ஆனா கிறிஸ்தவனையே டார்கெட் பண்றான் இவன். ஐயோ, ஒரு ஊருக்கு வரான், ஒரு குரூசை நடத்திட்டு அவன் சொல்றான், நான் சென்னையில உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். எதுக்கு? துட்டுக்கு தான். நீங்க பணத்தை கொடுக்க நிறுத்தி பாருங்க, அவன் ஜெபம் வராது அவனுக்கு. ஹலோ, அதுக்கு தான் கர்த்தர் அந்த சபையை வச்சிருக்கார். அந்த சபை, ஏன்னா அவர் உங்க மேய்ப்பன், ஒரு தகப்பன். உனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீ பண்ண அட்டகாசம் அவருக்கு மட்டும்தான். சொல்லுங்க. ஆமா, அவர் சொல்லுவாரு, பிரதர் நீங்க இதை பற்றி கேள்விப்பட்ட, நீங்க இந்த மாதிரி காரியம் இதுல இருந்து மனம் திரும்புங்க, சரியாயிரும். ஏன்னா அந்த இடத்துல யாக்கோபு எழுதும் போது ஐத்தான் எழுதுகிறான், அவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணும் போது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் போது, அதான் முக்கியம், அவன் பாவம் செய்தவனானான். சுகம் கிடைக்கும், ஆனா அண்டர்லைன், இந்த வியாதி எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்றார், பிரதர் இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, உங்க குடும்பத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை கர்த்தர் மாற்றுவார். என்ன சும்மா ஜோசியக்காரனா குறி சொல்றதா? ஓ நடக்கு, அது நடக்குது, இது நடக்கு. நிறுத்து, ஸ்டாப் இட். முதல்ல அவன் எந்த பிரச்சனையில் இருக்கிறான், எந்த பாவத்தில் இருக்கிறான், அவனை தூக்கி விடு. தடை கல்லை எடுத்து விடு. தடைகளை நீக்கி போடுவார்னு மீகால இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆமே. நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், எங்க அப்பா ரோமன் கேத்தலிக் குடும்பம், எங்க அம்மா CSI பேக்ரவுண்ட். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குது. நல்ல பெந்தகோஸ்தே அனுபவத்துல இருக்கும்போது கல்யாணம். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பிறந்தோம். ஐயோ, எங்க வீடு மிலிட்ரி மாதிரி தான். எங்க அப்பா காலையில 5 மணிக்கு குடும்ப ஜெபத்துக்கு எழுப்பிடுவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். ஹலோ, நீங்க குடும்ப ஜெபம் பண்றீங்களா? பார்க்கறத பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. சரி, 1.5 மணி நேரம் ஜெபம். எங்க அப்பா அதுல பிரசங்கமே பண்ணுவார். அப்போ நம்ம சின்ன வயசு, தூங்கி உளுந்தா ஒரு தடி வச்சிருப்பாரு, ஒரு பெரம்பு அடிச்சார்னா அன்னைக்கு ஃபுல்லா தூக்கம் வராது, ராத்திரி கூட வராது, அப்படி அடி. அப்புறம் கவனிங்க, ஃபேமிலி பிரேயர் முடிஞ்சிச்சு, 6 மணிக்கு முடியும், 6:30க்கு பசிக்கும், ஒரு காஃபி கிடைக்கும்னு பார்த்தா அவர் சொல்லுவார், நீங்க தனியா போய் பைபிள் ஒரு அதிகாரம் வாசிச்சு தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு தோத்துறன்னா தான் கிச்சனுக்கே போக முடியும். கொடுமையான நாட்கள் அது. சரி விடுங்க, அன்னைக்கு கொடுமையான நாட்கள். அப்புறம் எங்க அம்மா ஜெப வீராங்கனை. அவங்க எங்க அம்மா ஜெபத்துல தான் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த மார்ச்ல தான் எங்க அம்மா மரிச்சாங்க. எங்க அம்மா பயங்கரமா ஊழியம் செய்வாங்க. இப்போ FGPCல ஹில்டா சிஸ்டர், அவங்க மதன் இருக்காங்க, அவங்களும் அம்மாவும் சேர்ந்து நடக்காத வீதிகள் இல்லை கோயம்புத்தூர்ல. இப்பதான் இறந்தாங்க. அப்போ நான் சின்ன வயசுல, சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, நான் சின்ன வயசுல கண்டதையும் சாப்பிட்டு வயிறு வலிக்கும். கண்டதையும் சாப்பிட்டா என்ன செய்யும் சொல்லுங்க? வயிறு வலிக்கும். எங்க அம்மா ஒரு நாள் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய், அம்மா உயிரே போகுது, வயிறு வலி, வயிறு வலின்னா உயிரே போகும். கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றது தான். அப்படி அம்மாட்ட ரொம்ப எஃபெக்டா சொல்லணும்ல. இல்ல, எங்க அம்மா நல்ல ஞாபகம் இருக்கு, கரண்டி எடுத்து திரும்பினாங்க. திரும்பி என்ன தெரியுமா சொன்னாங்க? டேய் தம்பி, நீ ஏதாவது அக்கிரமம் பண்ணி இருப்படா, போய் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்றா, சரியாயிரும்.
நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நீ எல்லாம் ஒரு அம்மாவா? எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியுமா, எங்கள் அம்மா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு என்னை கைத்தாங்களா பிடிச்சிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு விளக்கெண்ணெய் எடுத்து வயிற்றுல தொப்புள்ள ஊற்றி தடவு தடவுன்னு தடவி, மகனே நீ 2 நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். எங்கள் அம்மா சூப்பர் அம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்னை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் வசனத்தை வசனமா, சத்தியத்தை மனம் திரும்புன்னா அவன் சொல்றான் பாஸ்டர் சரியில்லையன்றான். ஹலோ, நீ செய்யறது சரியில்லைன்னு சொன்னா பிரசங்கமே ஆமா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தேசத்துல இருக்கிறான் தடவுறதுக்கு. ஹலோ, தடவுறான். என்ன வேணா செய்யுங்க பிரதர், இயேசு உங்களோட இருக்கார். ஏன்னா அவன் கூட இல்ல அவரு. ஆமென். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும். ஏன்னா நம்ம அத்தனை பேரும் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்னால போய் நிற்கணும், குற்றமற்றவர்களாக நிற்கணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக வேகமா வர யூதா மனுஷர், எரேமியா 4:10 வாசிங்க. அப்பொழுது யூதா மனிதர், கவனிங்க, வெளியிருந்து வர்ற சத்துருவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா உள்ள இருந்து எழும்புறவனை சமாளிக்க கஷ்டம்தான். இது பாஸ்டர்ஸ்க்கு நிறைய அனுபவம் இருக்கும். வெளியிருந்து வர்ற பிரச்சனை, நம்ம ஊர்ல RSS BJP சமாளிச்சிடலாம், ஆனா சர்ச்சுக்குள்ளே இருந்து கொடையறானே அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப சன்பல்லாத்து தொபியா எல்லாம் ஜோமணி எல்லாம் கிரியை செஞ்சுட்டான். இப்ப யூதா மனுஷரை எழும்பி நம்மனால அலங்கம் கட்ட முடியாது. ஆமென். சோ உள்ள இருந்து அடுத்து வேகமா போறேன். அடுத்தது 4வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசித்தால், இவ்விதமா எங்கள் வேலையை ஓய பண்ணுவோம் என்று வாசிங்க வந்து கவுனிய 10 விசை சரி, நல்ல கவனிங்க. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை தடுக்க இப்பொழுது சத்துரு யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ண தொடங்கி விட்டான். அழிக்க கொல்லுவதற்கு அவன் பயமுறுத்துகிறான். அப்ப நெகேமியா செஞ்சது என்ன தெரியுமா? ஆமென். எல்லார் கையிலும் ஆயுதங்களை கொடுத்தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு எப்படி உங்க மனநிலை இருக்குன்னு தெரியல. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். சும்மா ஆசீர்வாத பிரசங்கங்களை கேட்டு மயங்கி இருக்காதீர்கள். நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 110 பாங்க. சங்கீதம் 110 வேகமா சங்கீதம் 110 1வது வசனம் வாசிங்க. கவனிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. போதும் நில்லுங்க. அப்படின்னா என்னங்க? கர்த்தர் என் ஆண்டவரின் ரெண்டும் ஒண்ணு தானே. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கின என்ன? You're right. பிதாவாகிய தேவன் சொல்லுங்க, குமாரனாகிய இயேசுவை நோக்கி. ஏன்னா இந்த சங்கீதமே பிதா குமாரனுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். 2வது சங்கீதம் பிதா குமாரனுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நோக்கி வாசிங்கள், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும்
சரி, இந்த அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடுவேன். இதை நீங்க யோசுவா புஸ்தகம் எடுங்க, அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த நாட்களில் 2 தேசங்கள் அல்லது 2 ராஜாக்கள் ஆமென் மோதி சண்டையிட்டு ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயித்து விட்டால், அந்த ஜெயித்த அந்த ராஜா தோற்ற அந்த ராஜாக்களை கொண்டு வந்து அவனை கீழே படுக்க வைத்து அவன் கழுத்தின் மேல் சொல்லுங்க, ஆமா, டிக்ளேர் பண்ணுவான். யோசுவாவில் அதை வாசிக்கிறோம். யோசுவா அங்கே 5 ராஜாக்களை ஜெயிக்கிறான். அதெல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்ப அந்த 5 ராஜாக்களை அவன் ஜெயித்து அவனை அடிமைப்படுத்தின உடனே அந்த 24வது வசனம் வாசிங்கள். அந்த 5 ராஜாக்களை யோசுவாவிடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய சொல்லுங்க கழுத்துக்களின் மேலே வையுங்கள். நீ ஜெயம் பெற்றதுக்கு ஜெயித்ததற்கு ஒரு அடையாளமாக இதைத்தான் ஆண்டவர் மனிதனுக்கு முதல் முறை ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 1:28 ஆமென், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இதைத்தான் எபிரேயாக்கியவன் எழுதுகிறான், சகலத்தையும் அவன் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில். இதெல்லாம் கனெக்டட், ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட். அப்ப சத்துருவை என் காலுக்கு கீழே, பிரச்சனைகளை கர்த்தர் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து அந்த ஜெயத்தை கர்த்தர் டிக்ளேர் பண்ண விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. அப்போ சத்துருக்கள் என் பாதபடி ஆக்கி போட வேண்டும் என்றால் நான் யுத்தம் பண்ண வேண்டும். உண்மைதானா? சொல்லுங்க. இப்ப 110வது சங்கீதத்துல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்றார் வாசிங்க மறுபடியும். கர்த்தர் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். இது என்ன நியாயம்? இது நியாயமா? உமது சத்துருக்கள் பாதபடி, உங்க சத்துருக்கள் பாதபடி ஆக்கி போடணும்னா நீங்க என்ன செய்யணும்? இப்பதாங்க சொன்னேன் நானு. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணி ஜெயிச்சாதானே யோசுவா மாதிரி அவன் கழுத்துல காலை வைக்க முடியும். ஆனா பிதா என்ன சொல்றாரு? உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் உமக்கு பாதபடி ஆக்கி போட வரைக்கும் என் பக்கத்து சீட்ல வந்து உட்காருன்றார். என்ன சார், என்ன நியாயம்? அதை சொல்லிட்டு 3வது வசனத்துல சொல்றார் பாருங்க. சொல்லுங்க, உமது பராக்கிரமத்தின் ஆடிலே. சத்தமா சொல்லுங்க, உமது பராக்கிரமத்தின் ஆடிலே. எல்லாரும் சொல்லுங்க, உமது பராக்கிரமத்தின் ஆடிலே. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல the day of your battle, the day of your war. உம்முடைய யுத்தம் பண்ணாதான் காலு கீழே வருவான். ஆனா நீர் என் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருப்பீரு. ஆனா உம்முடைய யுத்த நாடிலே சவுதி அரேபியால ஒரு யவன ஜனம் எழும்பும், கன்னியாகுமரியில ஒரு யவன ஜனம் எழும்பும், ஆமென், கேரளாவில் ஒரு யவன ஜனம் எழும்பும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீர் இங்கதான் இருப்பீரு, அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. விசுவாசிகள் உங்க குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணணும். இல்லைன்னா உங்க பிள்ளைகளை நீங்க இழந்துருவீங்க. உங்க குடும்பத்து மேல வைத்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறாமல் போக பிசாசு தடுப்பான். இந்த நெகேமியா அங்க சொல்றான், நம்ம எல்லார் கையிலும் ஆயுதங்களை கொண்டு வைப்போம். எல்லார் கையிலும் ஆயுதத்தை கொடு. எல்லார் கை வேலை நிற்க கூடாது,
தரிசனம் நிறைவேறதை எவனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் நம்ம யுத்தம் பண்ண அழைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ரபா ரகா தரபா ஷகதனா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உன் குடும்பத்தை பிசாசு ஜெயிக்க முடியாது, உன் பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது, உங்க சபையை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஏன்னா ஜெயமோ நமக்குரியது. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துவார். இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள யுத்தம் பண்ண வேண்டும். தாவீது என்ன தெரியுமா சொன்னா, இந்த கோலியாத்தை எடுத்தோன்னே வீழ்த்துற நினைக்காத. நான் தனியா இருக்கும் போது பிசாசு வந்தான், சிங்கம் மாதிரி வந்தான், கரடி மாதிரி வந்தான். ஆனா தேவன் எனக்குள் இருந்ததினால என் தனி வாழ்க்கையில ஜெயித்து விட்டுத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தனி வாழ்க்கையில யுத்தம் பண்ணி ஜெயிக்காத எவனையும் கர்த்தர் சபையிலே பயன்படுத்த மாட்டார், தேசத்திலே பயன்படுத்த மாட்டார். ஓ ஹalleluya, glory to God. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில பிசாசு உன்னை வீழ்த்த பார்க்கிறான். அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொந்தக்காரங்கெல்லாம் இல்ல, நான் இன்னொரு தேசத்துக்கு அடிமையா வந்திருக்கிறேன், இப்ப எஜமான் எல்லாத்தையும் நம்பி கொடுத்திருக்கிறார். இப்ப மெதுவா பிசாசு எஜமானி மூலமாக உன் வாலிபத்தின் பரிசுத்தத்தை கெடுக்க, ஆமென், வேசித்தன விபச்சார ஆவியிலே உன்னை விழ வைக்க, உன்னை கொண்டு கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை அங்கேயே புதைத்து விட உனக்கு சோதனைகளை கொண்டு வந்தான். ஆனால் யோசேப்பு ஜெயித்தான். யோசேப்பு அந்த இச்சைக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணினான். பிரதர், இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க மொபைல் போனை ஜெயிச்சிருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏதோ இங்க வந்து ஆசீர்வாத பிரசங்கம் பண்ண நான் வரல, கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இங்க பண்ற அட்டகாசம் உன் குடும்பத்தில் பிசாசு தலை விரித்து ஆடுகிறான். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலை விரித்து ஆடுகிறான். ஒண்ணு சொல்றேன், ஆமென், நீ எத்தனை ஊழியக்காரங்கிட்ட எத்தனை லட்சக்கணக்கான பணத்தை அனுப்பி ஜெபம் பண்ணாலும் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்காது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை வராது. இன்றைக்கு உன்னை கீழே விழச் செய்து உன்னை பரிசுத்த குலைச்சலாக்குகிற பாவத்திற்கு விரோதமாக இன்றைக்கு நீ யுத்தம் பண்ணினார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, ஓ ரபா ஷகதரரமா, அதே நேரத்தில் கர்த்தர் உன் குடும்பத்திலே தன்னுடைய வல்லமையான கிரியை வெளிப்படுத்துவார். உன்னை தனி அறையிலே வேசித்தன விபச்சார ஆவியினாலே உன்னை வீழ்த்த அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த சீரியஸ்னஸ் தெரியாம பாவத்தில் விழுந்து பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு வந்து பரிசுத்தரேன்னு பாடுறது, வந்து ஆராதிக்கிறது, மற்றவங்களுக்கு முன்னால பரிசுத்தமானவனா காண்பிக்கிறது. அதனுடைய இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நான் தான் என்னாலதான் இந்த படகு ஆடுதுன்னு உணர்வில்லாமல் இங்க அநேகர் இருக்கிறீர்கள். உங்க குடும்பத்தில் வர்ற பிரச்சனைக்கு நான் தான் காரணம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்கு நான் தான் காரணம் என்ற உணர்வே இல்லாமல், ஆமென், அதுக்காக எல்லார்டையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டு விடுதலை இல்லாமல் இங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். இன்னைக்கு நீங்க போய் உங்க தனி அறையில யுத்தம் பண்ணி ஜெபம், முழங்கால் யுத்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், முழங்கால் யுத்தம். ரபா கரா தனா, முழங்கால யுத்தம் பண்ணினா உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இன்றைக்கே தோற்றுவிடும், இன்றைக்கே ஓடிவிடும். நீ ஜெயிப்பாய். நீ ஜெயிக்கிறது மட்டுமல்ல, கடல் அமர்ந்து அமைதியாகும், உன் வீட்டிற்குள் அமைதி வரும். நீ கேட்ட நியூஸ் எல்லாம் இன்னையோட கேன்சல் ஆயிரும். ஆமென். நாளைக்கு அங்கிருந்து நல்ல செய்திகளை கேட்பாய். நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ரபா ரகதனமா.
இந்த நெகேமியா ஆமென் அவன் யுத்தம் செய்ய வைத்தான். இன்னைக்கு சபை ஜனங்களை யுத்த வீரர்களாக மாற்றத்தான் ஊழியர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால உங்களை யுத்த வீரரால உங்களை என்ஜாய் பண்றவங்களா, உலக ஆசைகளை தூண்டி விட்டு, பண ஆசையை தூண்டி விட்டு, ஆமென் அவனும் தன்னுடைய வயிற்றை நிரப்புகிற பிரசங்கங்கள் தான் இன்னைக்கு ஏராளம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஒவ்வொருவரும் யுத்த புருஷனாக மாற வேண்டும். ஆமென். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ யுத்தம் பண்ணணும், உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணணும். உன்னை வந்து தாக்கி உன் பரிசுத்தத்தை கெடுக்க, உன் அந்தரங்க வாழ்க்கையில தீட்டுப்படுத்த வந்திருக்கிற பிசாசுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நின்று உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆமென் நீங்கள் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் உங்களை கொடுத்து செய்ய வேண்டியதை உங்களை கொண்டே செய்து முடிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வேகம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த பிரச்சனை நெகேமியா 6:2 அவன் என்ன சொல்றான் பாருங்க. நெகேமியா வாங்க கான்ஃபரன்ஸ் போடலான்னு கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? வாங்க கான்ஃபரன்ஸ் போடலாம், வாங்க உட்காந்து பேசலாம். இவ்வளவு நேரம் சத்துருவா முகத்தை காமிச்சிட்டு இருந்தவன் இப்ப காம்ப்ரமைஸ் பண்ண வர்றான். ஆனா நெகேமியா டிசர்ன் பண்ணாரு. ஆமென். இது கர்த்தரனை கொடுக்கிற அழைப்பு அல்ல, இது தேவனுடைய வேலையை ஓய பண்ண பிசாசு ஸ்பிரிச்சுவல் ரூபத்திலேயே வருவான். என்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டியதை தடுக்க. ஆனா நெகேமியா என்ன செய்தான்? நிச்சயம் அதுக்கு போகல. அடுத்ததாக நெகேமியா 6:7 கவனிங்க. இப்ப துர்ச்செய்தி பரப்புறான். கவனிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த நாட்கள்ல அதிகமா நடக்கும். ஏன்னா ஏஐ வேற வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆமா. நான் ரொம்ப ஓப்பனா பேசுறேன். இனி வருகிற நாட்களில உங்களை குறித்து, அதாவது யாரை குறிச்சுன்னா, சும்மா சாதாரணமா ஒரு தேவசத்தை செய்யாதவனுக்கு பிரச்சனையே வராது. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? தேவ திட்டத்தை நிறைவேற்றாம ஜாலியா வந்து என்ஜாய் பண்றவன பிசாசு பார்ப்பான். இவன் நம்பாள் தான். இவன் சர்ச்சுக்கே போனாலும் யார் தான்? நம்பாள் தான். இவன் ஊழியம் செய்யறேன்றதுனால இவன் நம்பாள் தான். ஏன்னா இவனால என் ராஜ்யத்துக்கு எந்த பாதிப்பும். ஆனால் தரிசனத்தையும் பாரத்தையும் பிடித்து கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் என்று ஜெபித்து முன்னேறுகிற உன்னை தளர்ந்து போக பண்ண, நான் சொல்லட்டுமா, உன்னை குறித்து துர்ச்செய்தியை பரப்புவான். இனி வரும் நாட்கள் அதிகமா வரும். உங்க பேரை கெடுக்க, உங்க கேரக்டரை கெடுக்க துர்ச்செய்தியை பரப்புவான். நெகேமியா அப்படிதான். நீ ராஜாவாக போறியா? நான் சொல்றேன் ஆகும்னா. அவன் சொன்னான், இது உன்னுடைய மனது பிரச்சனை ஐயா, உன்னுடைய மன பிரமை அப்படின்னு சொன்னான். அடுத்தது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விசுவாசிகளையும் ஊழியர்களையும் சபைகளையுமே வழி தப்பி போகிறது கள்ள தீர்க்க தரிசனம். நான் சொல்றேன், இந்த நாட்களில் எந்த வரம் இருக்கோ இல்லையோ, டிசர்னிங் ஸ்பிரிட், the gift of discerning நமக்கு தேவை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இயேசு இருக்கிற எல்லா இடத்திலும் அற்புதம் நடக்கும். ஆனால் அற்புதம் நடக்கிற இடத்துல எல்லாம் இயேசு இருக்கிறார்னு சொல்ல முடியாது. நான் 2வது சொன்னது எதுக்காக புரிஞ்சுதா உங்களுக்கு? இயேசு இருக்கிற எல்லா இடத்துலையும், ஆனா அற்புதம் நடக்கிற எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் வர்ற இடத்துல எல்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நம்மை உணர்த்துவார். இது தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. இந்த ப்ராஃபஸி சொல்றவன் சரியில்லை, இது சரியில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10-14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆமென், கூலி கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்றான். கடைசியா இன்னைக்கு சபையை கெடுக்கிறது கள்ள தீர்க்கதரிசிகளே. ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்க்கதரிசி கையில் வச்சிருக்கான். ஹலோ, ஒவ்வொரு ஆளும் அந்த மீகா அங்கே ஒரு ஆசாரியன் எனக்கு வேணும்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வச்ச மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ப்ராஃபஸி வச்சிருக்கான். ப்ராஃபட்டு பாஸ்ட் சொன்னால் கேட்க மாட்டான். அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணி சொல்லுவார். அவர் சொன்னா தான் இவன் செய்வான். ஏன்னா இவனுக்கும் ஆண்டவர் கனெக்ஷனே இல்லை. ஏங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்களே. ஏதாவது உடனே உடனே ஹலோ ஓ நான் தெய்வத்திட்ட கேட்டு பறையா. ஏன்னா இவங்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார் பாருங்க. என்ன கொடுமை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசாரியும் ஒவ்வொருத்தர் தீர்க்கதரிசியை வச்சுட்டு இன்னைக்கு தடம்புரண்டு போறீங்க. ஆமென். நான் சொல்றேன், உங்களோடு கர்த்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். ஆனா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாத நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல. நான் எப்பொழுதும் சொல்றேன், சபையை கட்டுறது வார்த்தையில கட்டணும். சபை எப்படி கட்டணும்? உங்க வாழ்க்கை எதுல கட்டணும்? ஆமா, ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு அவர் சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு இருந்து ஒரு நாள் படு பாதாளத்துல நீ விழுவ. இதுக்கு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அவர் நல்ல வார்த்தையே சொல்லக்கூடாதா? நீ வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. வசனத்தை மட்டும். அதனால தான் மத்த 7 கர்த்தர் சொல்லுகிறார், 2 வீடு கட்டினான். ஒருத்தன் எங்க கட்டினான்? மணலின் மேல கட்டினான். ஒருத்தன் 2 வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனா ஒரு வீடு அட்ரஸே இல்லை. ஏன்னா இவன் வசனத்தை விட்டுட்டு எல்லா வழியிலையும் கட்டினான். ஆனா 2வது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். எத்தனை பேர் இன்னைக்கு புத்தியுள்ள மனுஷனாக வாழ போறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தினம்தோறும் கர்த்தர் மன்னாவை தருவார். தினம்தோறும் உனக்கு ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். நான் இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்பிங்கன்னு தெரியல. இன்னைக்கு உங்க அந்த போன் எல்லாம் யாருக்கும் பண்ணாதீங்க, இவருக்கு மட்டும் பண்ணுங்க. ஆமே, ஆண்டவரை மட்டும் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிங்க. வசனத்தை கொண்டு உங்களை நடத்துவார். ரோமர் 8:14, தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நடத்துவார். இந்த வார்த்தை உங்களை நடத்தும். உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கணுமா? உடனே ஓடுறது. நம்மளால ஹிந்துஸ் ஜோசியக்காரன்ட்ட போறான்ல, குறி சொல்றவன்ட்ட போறான். அதனால ஊருக்கு போனன்னு ஒரு அப்பாயின்மெண்ட். லோக்கல்ல இருக்கிறவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆனா சவுதியில் இருக்கிறவனுக்கு கிடைக்கும். ஹலோ, ஆமா, கன்னியாகுமரியில் நடக்கிற அட்டகாசங்கள் நமக்கு தெரியும். ஐயோ 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 ஐயோ. ஆமே, இல்லை சார், நல்ல கவனிங்க. வேதம் என்னுடைய கால்களுக்கு தீபம். தினந்தோறும் பைபிள் வாசிங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரோடு இணைந்து நடங்க. இப்ப மறுபடியும் சொல்லுங்க, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் தருகிற பாரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிங்க. நெகேமியா 6:15. நெகேமியா 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நோக்கத்திற்காக நெகேமியாவை கர்த்தர் எழுப்பினாரோ, ஆமென், 4 மாதங்கள் ஜெபித்தான். பாரம் வந்த உடனே அந்த பாரம் ஒரு மனிதனை ஜெபிக்க வைக்கும். இங்க இருக்கிற எல்லா தேவதாசர்கள் கேட்டு பாருங்க. இவனுடைய ஊழிய ஆரம்பம் முழங்காலே. சொல்லுங்க, முழங்காலே. கர்த்தர் அழைச்ச உடனே பைபிள் காலேஜ் சர்டிபிகேட்டை வச்சுட்டு ஊழியத்துக்கு வரல. கர்த்தர் கொடுத்த பாரத்தை நிறைவேற்ற முழங்கால நின்று ஜெபித்து பரிசுத்த ஆவியான் ஒத்தாசையோடு கூட இன்றைக்கு இதுவரைக்கும் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்றோம், பக்க வழியில போகாதீங்க, முழங்கால யுத்தம் பண்ணுங்க. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணுங்கள்.
ஆமென், வேத வசனமாகிய ஆமென் இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து உங்களுக்கு விரோதமாக, நெகேமியாவுக்கு விரோதமாக வந்த அலங்கத்தை கட்ட விடாமல், தரிசனத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்த எல்லா சத்துருவின் கிரிகளையும் அழித்து நீங்கள் முன்னேறி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கார். அதை செய்யாம பரலோகம் போக முடியாது. நிறைய நினைக்கிறான் ஸ்நானம் எடுத்தா பரலோகம் போயிடலாம், சர்ச்சுக்கு வந்தா பரலோகம் போயிடலாம். நோ நோ நோ. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஆமென் தேவ சித்தம் நிறைவேற எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூட நான் கேட்கிறேன். கொஞ்சம் நேரம் அதிகமாயிருச்சு. ஆமென், எல்லாரும் கண்ணை மூடுங்க பாப்போம். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால நிற்க கேட்கிறேன். ஒரே ஒரு ஜெபம் செய்து நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். இது யுத்த நாட்கள், யுத்த நாட்கள். எனக்கு அடிக்கடி மோசே பாளையத்தில் வந்து நின்று சத்தமா கேட்கிறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? இங்கே சவுதி அரேபியா சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அவங்க லேவி கோத்திரம் வந்த உடனே ஆமென் மோசே சொன்னா, உங்க பட்டயத்தை எடுங்க. அவன் உன் பட்டயத்தை எடு, உள்ள போ, பார்க்கிறவனெல்லாம் வெட்டுன்னு சொன்னாரு. ஆமென். உங்க கையில பட்டயம் இருக்கிறது, நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீர்கள். ஹல்லேலூயா. உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, தேவ சபைக்காக, இந்திய தேசத்திற்காக, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்தை பாவம் செய்ய பண்ணுகிற பிசாசின் கிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கர்த்தர் ஒரு பெரிய சேனையை எழுப்புகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவு நாள் விளையாண்டுட்டேன். சும்மா ஜபத்துக்கு இன்னொரு ஆளு காணிக்க கொடுத்து ஜெபம் பண்ண வைக்கிறது, சும்மா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெபம் பண்ண வைக்கிறது. ஆனா நான் ஜெபம் பண்ணாம பாவம் செஞ்சேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. நான் ஆதியில இருந்த ஜெப வாழ்க்கை இல்லை, அதிகாலையில செய்த ஜெபம் இல்லை, குடும்பத்தோடு பண்ணின ஜெபம் இல்லை. ஆமென். உன்னுடைய படகு ஆடிக்கொண்டிருக்கிறது சகோதரா, சகோதரி, உன்னுடைய படகு ஆடிக்கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் ஒரு ஆட்டம் வந்திருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு நீ ஜெயம் எடுக்க போகிறார். இன்றைக்கு ஜெயம் எடுக்க போகிறார். நீ யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யுத்தங்களை நடப்பிப்பார். இழந்து போன ஒரு ஜெப ஆவி, இழந்து போன ஒரு ஜெப ஆவி இப்பொழுதே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. ஒரு யுத்த சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு யுத்த சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு யுத்த சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் நெகேமியாவை போல ஒரு கையில் ஆயுதம், ஒரு கையில் தேவனுடைய விருப்பம், ஒரு கையிலே யுத்தம், இன்னொரு கையிலே அலங்கம் கட்டணும். ஏன்னா தேவ திட்டம் தடைபடக்கூடாது. தேவ ராஜ்யம் கட்டுகிறது தடைபடக்கூடாது. உடைய பிள்ளைகளை தொடர்ந்து பயன்படுத்த கேட்கிறேன். இங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், சபைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.